ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு, அதிலும் 7ஆம் இடம் சார்ந்த ஒரு பதிவு, அதிலும் விபரீத திருமணங்கள் என்ற தலைப்பில் அதிக வயது உள்ள ஒரு பெண்ணோடு உறவு, அதிக வயது உள்ள ஒரு பெண்ணோடு திருமணம், அதிக வயது உள்ள ஒரு பெண்ணோடு காதல், அதிக வயது உள்ள ஒரு ஆணோடு திருமணம், அதிக வயது உள்ள ஒரு ஆணோடு உறவு, அதிக வயது உள்ள ஒரு ஆணோடு காதல். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை அடையாளம் காட்டும் கிரகங்கள் எது எது என்பது சார்ந்த தகவலை தரும் காணொலியாக இந்த காணொலி அமையப்போகிறது. லக்கினத்துக்கு 3, 7, 11ஆம் இடங்களில் ஒரு கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் தவறான உறவுகள், பழக்க வழக்கங்கள் வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கால தேச வர்த்தமான சுருதி வேதம் என்று ஜோதிடத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல், வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன் சொல், ஜாதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலன் சொல் என்ற பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் சரியா என்று பார்க்கும் பொழுது சரியில்லை என்று தான் தோன்றுகிறது. என்று கேட்டால் நமக்கு காரகத்துவங்கள் தெரியவில்லை, ராசி தத்துவம் தெரியவில்லை, கிரக தத்துவம் தெரியவில்லை, பஞ்சபூத தத்துவம் தெரியவில்லை. ஆக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஜோதிடம் தள்ளப்பட்டு விட்டது என்பது தான் கொடுமை. இப்போது சொல்லக்கூடிய அல்லது இந்த பதிவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு பெண் பிள்ளையினுடைய ஜாதகம். இது பெண் குழந்தை என்றே அழைக்கலாம், அந்த அளவுக்கு வயது சிறியது. 14/3/2009ஆம் ஆண்டு 4:50 மணி மாலை நேரத்தில் பிறந்தது. இந்த பெண்ணின் ஜாதகம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மம் லக்கினம், லக்கினத்துக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம் ராசி. சரி, இப்போது லக்கினம் முதல் 12 பாவம் வரை கிரகங்கள் நின்ற நிலை, கிரகங்கள் பார்த்த பார்வையின் நிலை சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்கினத்தில் சனி, அதாவது லக்கினத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோக சத்துருஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துக்கும் இதே சனிதான் காரகம் அல்லது பாவாதிபதி என்று எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதுவே, 7ஆம் இடத்தை விரயம் செய்யக்கூடிய 6ஆம் இடத்துக்குரிய கிரகமே அதுவே. ஆக இலக்கணத்தில் சனி இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை. இலக்கணத்துக்கு 3ஆவது இடத்தில் சந்திரன், 6ஆவது இடத்தில் குரு ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், லக்கினத்துக்கு 8ஆவது இடத்தில் சூரியன் சுக்கிரன், 12ஆவது இடத்தில் கேது. லக்கின புள்ளி என்று பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.4 பாகை பெற்றிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, எடுத்த எடுப்பிலே லக்கண புள்ளியே மக நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது. அதாவது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன், நட்சத்திரத்தை கொடுத்தவன் லக்கணத்துக்கு 12. அடுத்தது சூரியன் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறார்.
அதாவது லக்கணத்துக்கு 6க்குரியவனுடைய சாரமும் 9க்குரியவனுடைய சாரமும் இருக்கிறது. ஆக பூரட்டாதி 4ஆம் பாதம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமும் இந்த சிம்ம லக்கணத்திற்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது சந்திரன் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 11.55 பாகை பெற்றிருக்கிறது. இந்த சுவாதி சந்திரனுக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 6இல் போனது. இதுவும் பலகீனம். சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது அவன் வக்ரம் பெற்ற லக்கணத்துக்கு 8ற்கு போனது என்பது சற்று சிக்கலான விஷயம். அடுத்து செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் சொந்த சாரத்தில் இருக்கிறது. அதாவது லக்கணத்துக்கு 4க்குரியவனும் லக்கணத்துக்கு 9க்குரியவனுமான செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது. புதன் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இந்த புதனுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் என்று பார்க்கும் பொழுது அது ராகு. அந்த ராகு செவ்வாய் நின்ற வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறது என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். அதற்கு அடுத்து 6, 9க்குரிய குரு லக்கணத்துக்கு 12க்குரியவனுடைய சாரமான திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது. அது அந்த திருவோண நட்சத்திரத்தை கொடுத்த சந்திரன் லக்கணத்துக்கு அதாவது ஸ்திர லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் மாரகஸ்தானத்தில் இருக்கிறது என்பது வலுவாக இருக்கிறது. அடுத்தது சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த ரேவதி நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 7இல் இருக்கிறது. அதற்கு அடுத்து சனி பூர நட்சத்திரத்தில் இருக்கிறது. வக்ரம் பெற்றிருக்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறது சனி. ஆனாலும் சுக்கிரனுக்கு 6இல் மறைந்திருக்கிறது என்பது சற்று சிக்கலான விஷயமும் கூட. ராகு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது. ராகுவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் நட்சத்திரத்தை கொடுத்த சந்திரன் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் மறைந்து போயிருக்கிறார். அதற்கு அடுத்தது கேதுவுக்கு வீடு கொடுத்த கால் கொடுத்த கிரகம் பூரம். இந்த பூரத்துக்குரிய கிரகம் சுக்கிரன். இவன் லக்கணத்துக்கு 8ஆவது இடத்துக்கு போனான். ஆக ஒரு கிரகம் எந்த ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர பாதத்தை கொடுக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு அது 6, 8, 12இல் போவது என்பது அவ்வளோ சிறப்பான விஷயமில்லை என்பது நடைமுறையில் எக்கச்சக்கமான ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் அதிகபட்ச கிரகங்கள் எந்த ஒரு நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் அதனுடைய ஸ்தானத்துக்கு 6, 8, 12, 3ஆம் இடங்களில் அமைந்து சிக்கலான நிலையை தந்துவிட்டிருக்கிறது. அதற்கடுத்து இதுவரை சொல்ல வேண்டிய தகவல் முன்னாலே சொல்லியிருக்கலாம். இப்போது சொல்ல வேண்டிய தகவல் என்னவென்றால் இந்த பெண் 2009இல் பிறந்தவள். இவள் 17 வயதுக்கு மூத்தவனான 1992இல் பிறந்த ஒரு ஆண்மகனோடு உறவு வைத்திருக்கிறாள். இந்த ஜாதகம் நம்மிடம் வரும்போது நாம் என்ன சொன்னோம் என்றால் லக்கணத்துக்கு 2, 11க்குரியவன் 7இல் இருக்கிறான். 9க்குரியவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான். லக்கணத்துக்கு 9க்குரியவன் சம்பந்தப்பட்டாலே திருமணமான உறவுகளின் மீதோ அல்லது திருமணமான பெண்ணின் மீதோ திருமணமான ஆணின் மீதோ காதல் வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் தன்னையோட வயதில் மூத்தவர்கள் உள்ளவர்களிடம் இந்த பொண்ணுக்கு நட்புறவு என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள். விளையாட்டுத்தனத்தில் கல்வியில் ஏற்ற இறக்கம் வந்து விடலாம் என்று சொல்லியிருந்தோம். தாயும் தந்தையும் அமைதியாக இருந்தார்கள். இல்லைங்க, இந்த பொண்ணு இப்போ ஒரு பையனை விரும்புகிறா. அவள் இவனை விட ஒரு 10, 17 வயசு மூத்தவள். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. என்ன செய்யறா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டபோது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. இன்றைக்கி ராகுதிசை நடக்குது. ராகுதிசை முடிஞ்சு குருதிசை ஓடிட்டு இருக்குது. இந்த குருதிசை லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு கல்வியில் தடையும் சின்ன சின்ன சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த குருதிசை முடிஞ்சு சனி திசையில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நிதானமாக பார்த்து செயல்பட வேண்டிய கட்டாயம் என்பதை அறிவுறுத்தியிருந்தோம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீர்கள் தன்னை விட வயதில் மூத்தவனுடைய உறவு வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2க்குரியவன் தனஸ்தானாதிபதி. அவனே 11க்குரியவன் மூத்த ஸ்தானாதிபதி. அவன் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து
7ஆம் இடத்துக்குரியவனால் பார்க்க பெற்றது ரொம்பவும் பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறது. அது ரொம்பவும் கர்ண கடூரமானது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மாரகத்துக்கு நிகரான கண்டத்தையோ அவமானத்தையோ அள்ளி தந்து விடுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 5க்குரியவன் 6இல் இருக்கிறான். 6இல் இருந்தாலும் கூட 12க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது என்பது சற்று ஏற்ற இறக்கமான விஷயம். அதிகமாக பாலுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்களுக்கு இயல்பாகவே கொடுத்து விடுகிறது என்பது பார்க்க முடிகிறது. ஆக சூரியனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. சூரியன் மிக மிக குறைந்த பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் 20 பாகையில் இருக்கிறது. ஆக சூரியனும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று விலகி இருப்பது என்பது கல்யாண வாழ்க்கைக்கு உகந்ததாக இருந்தாலுமே கூட ஒரே வீட்டில் இருப்பது என்பது சூரியனுக்கும் வீடு கொடுத்தவன், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன், இரண்டுக்கும் வீடு கொடுத்த குரு அவனுடைய ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட நீச்சம் பெற்று கெட்டுப்போய் ராகு கூட சேர்ந்திருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை. ராகு 13 டிகிரியில் இருக்கிறது, குரு 21 டிகிரியில் இருக்கிறது. ஆக குருவை கடந்த ராகுவாக இருக்கிறது. ஆக எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்புகளிலிருந்து விலகி வந்து மறுபடி வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பது என்று கூறி அனுப்பி வைத்தோம். ஆக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இவர்கள் செய்வது சரியில்லை என்பதை தாண்டி கிரகங்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது சார்ந்த தகவலை ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்கினத்துக்கு 2-11க்குரியவன் 3-11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் லக்கினத்துக்கு 1, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருக்கும் பட்சத்தில் அது சபலத்தை தந்துவிடுகிறது அல்லது தவறான உறவுகளை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் இந்த 5க்குரியவன் 6இல் மறைந்திருக்கிறான். ஆனால் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறான். ஆக லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 11க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருப்பது மூத்த சகோதரஸ்தானம் அல்லது லக்னாதிபதி